ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் எதை பற்றினு பார்த்துட்டிங்கன்னா பைக் ரிலேட்டான அப்புறம் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் ரெடி பண்ண மோட்டோ விலாக் செட்டப், அதாவது ஒரு பட்ஜெட்டில் நான் ஒரு மோட்டோ விலாக் செட்டப் பண்ணியிருப்பேன். அதை பற்றின வீடியோ தான். பட்ஜெட் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, பிகினராக இப்போ மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா, கேமரா பற்றி பார்த்துருவோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற கேமரா வந்து GoPro 12 பிளாக்கு, ஓகேங்களா? இந்த கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் ஆங்கிள் நல்லா போட்டுக்கலாம், சேம் டைம் 4K குவாலிட்டி ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ மோட்டோ விலாக் பண்ணுறதுக்கு இந்த கேமரா ஒர்த்து. இதோட காஸ்ட் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் எல்லாத்தோட காஸ்ட்டையும் நான் எங்களை சைடில் போடுறேன். ஸோ ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மைக்கு, ஓகேங்களா? ஸோ இதான் மைக்கு. இந்த மைக்கோட நேம் வந்து மோனோ. ஸோ ஓகேங்களா, இந்த மைக்கோட ஆடியோ உங்களுக்கு செக் பண்ணணும், அதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேக்குள்ள ஒரு ஐக்கான் இருக்கும், அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஆடியோ வைஸ் இந்த மைக்கோட ஆடியோ வைஸ் செமையாக இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் சொல்கிற அளவுக்கு இல்லை. நாய்ஸ் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஆனால் நான் என்னென்னா இங்கே வச்சுருப்பேன், நான் பேசும்போது மைக் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஹெல்மெட்டில் சின் ப்ரொடெக்டர் இருக்கும்ல, இங்கனக்குள்ளே கரெக்டாக நீங்கள் இங்கனக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இந்த சைடில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். ஸோ மைக்கோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கடைசியில் எல்லாத்தோட காஸ்ட்டும் நான் எனக்குள்ளே போட்டுருவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் டைம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மைக் வாங்கிட்டோம், மைக் மட்டும் போதுமான்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது. மைக்கை வச்சு மட்டும் நம்ம மோட்டோ விலாக் பண்ண முடியாது. அந்த ஆடியோ ரிசீவர் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நமக்கு முக்கியமான ஒன்று இந்த அடாப்டர், இந்த ஒரிஜினல் அடாப்டர், கோப்ரோவோட ஒரிஜினல் அடாப்டர். இது வந்து மோட்டோ விலாக் பண்ணுறது கம்பல்சரி தேவை. இதை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோ கேமரா இருக்கும், கேமரா சைடில் இங்கேக்குள்ள ஒரு கேப் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும், ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து எடுத்துடணும். உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சைடை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஜாக்கை இதில் ஃபிட் பண்ணியிருக்குங்க, அவ்வளோதாங்க, செட் ஆயிடுச்சு. இனி இதில் ஆடியோ இது மைக்கோட குத்தி நம்ம பாட்டுக்கு ஆடியோ எடுத்துகிட்டு மோட்டோ விலாக் பண்ணிட்டு போகலாம், ஓகேங்களா? இது ஓகே. நான் இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன், ஓகேங்களா? இது முடிஞ்சு அடாப்டரு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மைக்குக்கான அடாப்டரு, இதை மட்டும் நீங்கள் பின் பண்ணால் ஆடியோ வந்து கேட்கவே கேட்காது. ஸோ இதோட இந்த ஜாக்கும் கொடுத்துருப்பாங்க, அவங்களே இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரெண்டையும் இப்படி மாட்டி இந்த சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னா ஓகே, ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் அந்த கனெக்டரு, இதை தான் கோப்ரோவில் நம்ம கோப்ரோவில் கனெக்ட், இதை தான் இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ண முடியும். இப்படி கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? இது பார்த்தாச்சு. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து மவுண்ட்டு, ஓகேங்களா? மவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற வந்து M&F அப்படின்னு சொல்கிற ஒரு மவுண்ட்டு, ஓகேங்களா? இந்த மவுண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க்கு அப்புறம் மைக்கோட லிங்க்கு, அடாப்டரோட லிங்க்கு ப்ளஸ் அந்த மொபைல் அந்த இந்த கேஸ் இருக்கும், கேமரா கேஸ் ஒன்று இருக்கும், அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதிலே 2-3 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து அப்படியே செட்டாகவே வாங்கிட்டேன், இந்த கிளிப்போட செட்டாகவே வாங்கிட்டேன். உங்களுக்கு இது இப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னா ஓகே தான், ஓகே. இல்லைன்னா இதில் வந்து எப்படின்னா ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இருக்கும், அதாவது இங்கேக்குள்ள ஒரு ப்ளக் மாதிரி கொடுப்பாங்க, அப்படியே மாட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அது உடஞ்சாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதோட காஸ்ட் வந்து 200 பக்கம் வரும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதுவே சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது பெஸ்ட்டு, ஏன்னா இது உடையாது, நல்லா இருக்கும், குவாலிட்டியே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை மாட்டுறது ரொம்ப ஈஸி தாங்க. எனக்குள்ளே 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நல்லா பார்த்தாலே தெரியும், எனக்குள்ளே 2 கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்தோம்னா வெளியே வந்துடும். கிளிப்பை உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? இது தாங்க. ஸோ ஓகேங்க, இதெல்லாம் வாங்கியாச்சு. எப்படி நம்ம மோட்டோ விலாக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இது இருக்குல்ல இந்த கேஸு, இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கேஸ்க்குள்ளே கேமரா வச்சுக்கணும், ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் வந்து அடாப்டர் வைக்க முடியும். நான் உங்களுக்கு எப்படின்னு வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், கேமராவில் இங்கனக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ஒரு கவர், அதை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அதில் நம்ம மாட்ட முடியும். இருக்கு, நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் கழட்டிட்டேன். இப்போ இந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா, இது இருந்தால் மட்டும்தான் இது வாட்டர் ப்ரூஃப், ஓகேங்களா? இதை கழட்டிட்டோன்ற பட்சத்தில் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஓகேங்களா? இது வாட்டர் ப்ரூஃப் இப்போ கிடையாது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, கேமரா அந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸை ஓப்பன் பண்ணணும். இந்த கேஸை ஓப்பன் பண்ணிட்டு கேமராவை உள்ளே மாட்டிடணும். ஈஸி தான், ஈஸி பண்ணிட்டு
இப்படி ஒரு லாக்கு, அப்புறம் இப்படி வச்சு இப்படி ஒரு லாக்கு, அவ்வளோதாங்க. கேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேமரா உள்ளே வச்சாச்சு. இப்போ அடாப்டர் எப்படி சக்தி உள்ளே வைக்கிறது அப்படின்னா, இதோ இந்த கேப் கொடுத்துருக்காங்களே, இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். ஸோ ஓகே, இப்போ வந்து வயரை உள்ளே அப்படி விட்டு மாட்டிடணும். மாட்டிட்டு உள்ளே வச்சிடணும் மைக், அவ்வளோதாங்க. இப்போது இதை அப்படியே திருப்பி உள்ளே அப்படி கனெக்ட் பண்ணிட்டு தான் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு இந்த கேஸ்க்குள்ளே கேமரா வச்சிடணும். கேமரா வச்சதுக்கப்புறம் அடாப்டர் எடுத்து இந்த கீழே இருக்கிற கேஸில் வச்சிடணும். கேஸில் வச்சுட்டு சார்ஜ் போட்டோட கனெக்ட் பண்ணிட்டா இந்த செட்டப் முடிஞ்சு. ஓகேங்களா? இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்மெட் கேமராவோட இந்த இருக்குல்ல அடாப்டர் அந்த ஹோலில் ஜாக்கை சொருகிட்டா அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது வந்து ரெடி. இப்போ வந்து மோட்டோ லாக் பண்ணுறதுக்கு கேமராவும் ரெடி, மைக்கும் ரெடி. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மைக்கோட வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா இங்கேக்குள்ளே லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, இது ரெடி ஆயிடுச்சா? இப்போது இதை எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா மைக்கை கரெக்டாக இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே வைக்கும்போது எனக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக வெளியே நாய்ஸ் கேட்கும். பட் நான் உள்ளே வச்சுருக்கனால எனக்கு அந்தளவுக்கு எதுவும் கேட்காது. நீங்கள் இங்கே வச்சாலும் ஓகே தான், இங்கே வச்சாலும் ஓகே தான், இங்கே வச்சாலும் ஓகே தான். அது உங்களோட இஷ்டம் தான். ஐ மீன் உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு. உங்களுக்கு கேஸ் இல்லைனா நீங்கள் சென்டரில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்குள்ளே வைக்கிறீங்கன்றப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டபுள் சைடு டேப்பை வச்சு நல்லா ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மைக்கை கொண்டு போய் நல்லா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு கிடக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பேசுகிற இன்னும் கூட கிளியராக ஆடியோ வந்து கேப்சர் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ ஓகேங்க, இதுதான் ஒரு மோட்டோ வ்ளாக் செட்டப்புக்கான வீடியோ. நான் உங்களுக்கு மோட்டோ வ்ளாக் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மைக்கை நான் மாட்டிட்டேன். இப்போ வந்து இந்த கேமரா வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு உள்ளே ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு இங்கேக்குள்ளே ஒரு திருவாணி கொடுத்துருப்பாங்க, அது இந்த சைடு விட்டு அவனால் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு. ரொம்ப டைட் வச்சுறாங்க, அப்புறம் கழட்ட கஷ்டமாயிரும். ஸோ ஓரளவு கேமரா வந்து மவுண்ட் வந்து கேமரா பிடிச்சிருக்கா அப்படின்ற அளவுக்கு டைட் வச்சா போதும். அவ்வளோதாங்க, மோட்டோ வ்ளாக் செட்டப் ரெடி. ஓகேங்களா? மைக் ரெடி ஆயிடுச்சு, கேமரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே மாட்டி இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். மைக்கை வந்து கரெக்டாக இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கணும். வயர் வந்து மைக்கோட வயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதாங்க நம்ம மோட்டோ வ்ளாக் செட்டப். இந்த செட்டப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மைக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு கேமராக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும்னா நான் ஐகானில் வீடியோ லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதோட காஸ்ட் எல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, ஓவரால் இந்த மோட்டோ வ்ளாக் செட்டப் பண்ண எவ்வளோ சக்தி வரும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நான் வாங்கின அளவுக்கு பார்த்துட்டு நான் ரெடி பண்ணது வந்து 35,000 ரூபாய்க்கு ரெடி பண்ணேன். பிகாஸ் கேமரா, மவுண்ட்டு, அடாப்டரு, ஜாக்கு இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் இந்த இங்கேக்குள்ளே போகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.